அதிகாரம் 10. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டுப்போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதி கெட்டவனாயிருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லோருக்கும் சொல்லுகிறான். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே. இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு. அது அதிபதியினிடத்தில் தோன்றும் தப்பிதமே. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள். சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். கல்லுகளை பேர்க்கிறவன் அவைகளால் காயப்படுவான். மரத்தை பிழைக்கிறவன் அதனால் மோசப்படுவான். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே. அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயை உள்ளவைகள். மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியினமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். மூடன் மிகுதியாய் பேசுகிறான். நடக்கப் போகிறது என்னதென்று மனுஷன் அறியான். தனக்கு பிற்பாடு சம்பவிக்கப் போகிறதை அவனுக்கு அறிவிப்பவன் யார்? ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாரமே உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ! ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன்கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியமுள்ளது. மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும். கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும். செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும்.